BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. நடிகர் MS பாஸ்கர் தன்னுடைய சினிமா அனுபவம் பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னன்னா, நான் நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தவன். இப்போதும் டப்பிங் பண்ணுறேன். என் மகளும் டப்பிங் ஆர்டிஸ்ட். மகன் ஆதித்யாவும் நடிகராகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. பிளான் பண்ணி 2 பேரையும் இந்த துறைக்கு கொண்டு வந்தீங்களான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் 2 பேருமே அவங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தால் தான் அவங்க துறைகளை தேர்ந்தெடுத்தாங்க. எங்கள் வீட்டை பொறுத்தவரை நான் உருப்படாதவன். என்னோட இள வயசில் ரவுடிசம் பண்ணிட்டு உருப்படாம தான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். வெளியூரில் இருந்த எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண எதுவுமே தெரியாது. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரலையேன்னு வருத்தப்படாதரா கண்ணா, நீ சினிமாவிலேயே பெரிய ஆளா வந்துடுவேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. அவரோட ஆசீர்வாதம் பழிச்சது. என் மகள் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக போறான்னு சொன்னாங்க. எங்க குடும்பத்துல மூத்தவராக நாங்க மதிக்கிற ராதாரவி அண்ணன் என்னோட மகள் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக போறேன்னு சொன்னதும், எங்க குடும்பத்துல மூத்தவரா நான் மதிக்கிற ராதாரவி அண்ணன் கிட்ட சொன்னேன். டப்பிங் யூனியன்ல கார்டு கொடுத்து குழந்தைகளை பேச வைடான்னு சந்தோஷமா வாழ்த்தி அனுப்பினாரு. என் மகனை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவருக்கும் நடிப்புல தான் இஷ்டம்னு சொல்லிட்டாரு. பிடிக்காத ஒரு வேலையை செய்ய சொல்லி அதுல அவங்கள திணிக்கிறத விட பிடிச்சு அவங்களா விரும்பி ஏத்திக்கிட்டதை செய்ய சொல்லலாமே அப்படின்றதா என்னுடைய ஆசை. அதே துறைக்கு மகளும் வர நினைச்சது எனக்கு மகிழ்ச்சி தான். என் விருப்பத்தை நான் அவங்க மேல திணிச்சதே கிடையாது. வாழ்க்கையில நான் எப்பவும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி எதிர்பார்த்து ஒரு வேலை கிடைக்காம போனா ஏமாற்றம் தான் மிஞ்சும். எதிர்பாராம கிடைக்கிற சின்ன விஷயம் கூட ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தரும். எனக்கு எல்லாமே அப்படி நடந்ததுதான். என் மகளுக்கு நடந்த கல்யாணம், எனக்கு கிடைச்ச மருமகன், இன்னும் சில நாட்கள்ல கிடைக்க போற தாத்தா ப்ரமோஷன் எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்தது. தாத்தாவாக போற அந்த தருணத்துக்காக ரொம்பவே மகிழ்ச்சியோட காத்துட்டு இருக்கேன். இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.